உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர்னால் இந்த வீடியோவில் வந்து இப்போ இம்மார்ட்டல் ரூலர் 2025 அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போடுறதுனால உள்ளே வந்தோடனே எல்லோரும் சரி இப்போ இந்த வீடியோவில் இம்மார்ட்டல் ரூலர் யார் அப்படின்றத பற்றி பேசுவேன், இம்மார்ட்டல் ரூலர் யார் அப்படின்றத பற்றி சொல்வேன் அப்படின்ட்டு நீங்கள் நோக்கத்தில் வீடியோக்குள்ளே வர வேண்டாம். இந்த இம்மார்ட்டல் ரூலர் அப்படின்ற தலைப்பில் நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலர் வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றது தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு நீங்கள் ஏற்றுக்குறீங்க, சரிங்களா? அதாவது வந்து பார்த்தோம்னா இம்மார்ட்டல் வந்து 2025 வருவாருன்னு சொல்லி ப்ரிடிக்ஷனில் வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரானமஸ் ப்ரிடிக்ஷனில் இருக்குது, கோரக்கர் அருளிய சந்திரரேகை ப்ரிடிக்ஷனில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இம்மார்ட்டல் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம மீட்டு எடுக்க வேண்டும். அதற்கு தான் இந்த காணொலி. அதாவது நம்ம உணவு பழக்கமே இன்றைக்கி மாறிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து செயற்கை உரத்தில் விவசாயம் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. எல்லாருமே செயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறீங்க. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, மனிதனுக்கு வந்து நிறைய நோய்கள் வருது. இப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா எங்கள் சொந்தக்காரங்க வந்து நிறையா பேருக்கு வந்து நோய் வந்திருக்கு. அதே கேன்சர்லாம் வந்துருக்குன்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கேட்கும்போது 40 வயசு 42 வயசில் கேன்சர் வந்துருக்கு, அவங்களால நடக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்றாங்க. அதனால் அவங்கள கவனிக்கிறதுக்கே ஒரு ஆள் இருக்காங்க வீட்டில் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு கேன்சர் இந்த மாதிரிலாம் நோய் வருது. ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நோய் தான் வருது. இதற்கெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, உணவு முறையை தான் மெயின் காரணமாக பார்க்கப்படுது. அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 300 வருடத்துக்கு முன்னாடி, ஒரு 500 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 300 வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கை விவசாயம் தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மாடு இருக்கு இல்லையா, மாட்டோடைய அந்த சாணம், மாட்டு சாணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து விவசாய நிலங்களில் இப்போ போடுவாங்க. ஆட்டு சாணம் அதெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. போட்டு தென்னை மரத்துக்கு அடியில் போட்டுருவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். அது இயற்கை உரம்ன்றது. அதை போட்டு அதில் வரக்கூடிய அந்த உணவு விளையக்கூடிய உணவில் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்ல சத்தும் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான உணவு. இன்னொன்று நோயே உங்களுக்கு வராது. அந்த சுகரு, இந்த மாதிரி பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷரு, அதுமாரி பார்த்தோம்னா புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது. கணக்கிலே கிடையாது. நிறைய நோய்கள் மட்டும் பல வகையான நோய்கள் சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இயற்கையான உணவு முறையை மீண்டும் நீங்கள் தேடி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அபாய கடத்தில் இருக்கும். அதனால் இம்மார்ட்டல் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவாக இருக்கணும்னா, இயற்கை விவசாயத்தை வந்து பாரம்பரியமான தமிழர்களுடைய அந்த விவசாயம், இயற்கை விவசாயத்தை மீட்டு எடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ செயற்கை உரத்தை போட்டு தயாரிக்கக்கூடிய விவசாயத்தை ஓரங்கட்டிட்டு இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாரம்பரியமான விவசாயம், இயற்கை விவசாயம் அதை கொண்டு வரணும். பாரம்பரியமான கல்வி முறையை கொண்டு வரணும். பாரம்பரியமான மருத்துவ வசதி கொண்டு வரணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா சித்த மருத்துவம் அதான் பாரம்பரியமான மருத்துவம். அது நாட்டு மருத்துவம்னு சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தா கிடையாது. பார்த்தோம்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சளி பிடிச்சிச்சின்னா ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுப்பாங்க, அது சரியாயிடும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா ஒரு 10 போடணும்பாங்க. தலைவலிக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு மூலிகைகளை வச்சு சரி பண்ணிக்குவாங்க. இப்படி தான் இருந்தது. ஒவ்வொன்றுக்குமே ஒரு வயிறு வலி வந்துச்சுன்னா அதுக்கு சில இதெல்லாம் இருக்குது, டிப்ஸு. இந்த இஞ்சி இதெல்லாம் போட்டு சில இதெல்லாம் இருக்கும். அந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தி இப்போ நம்ம மிளகு அப்படின்னா அது சளிக்கு நல்லதும்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், பாட்டி வைத்தியம் சொல்லக்கூடியதெல்லாம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து கொண்டு போய் மக்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வராது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வராங்க ஒரு நோயின்னு, ஏன்னா சின்னதாக இருக்கும்போதே கவனிக்காம விட்றதுனால கொண்டு போய் 5 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணுறீங்க, 10-12 லட்சம்லாம் செலவு பண்ணுறீங்க. செலவு பண்ணியும் பாவம் நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த இம்மார்ட்டல் வரக்கூடிய எதை மாற்றி அமைக்கணும்னா, பாரம்பரியமான இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும். நம்ம கல்வி முறை, கோயிலெல்லாம் கல்வி பாடசாலை தான் இருந்துச்சு, அதெல்லாம் மீண்டும் கொண்டு வரணும்.
பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவம், சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், அந்த பாட்டி வைத்தியம் அதை கொண்டு வரணும். ஏன்னா அது இன்றைக்கி நிறையா பேத்துக்கு மறந்து போச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மருத்துவம் இருக்குது, நாட்டு வைத்தியம் சொல்லி அது நமக்கு வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவுலாம் நிறையா இப்போ வந்து கலப்படங்கள் இருக்குது. இதெல்லாம் தடுக்கணும் உடனடியாக. அப்புறம் நாட்டு வெங்காயம் இருக்குது, ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்தா ஒரு வெங்காயம் வந்துட்டு வெள்ளைப்பூண்டு அதில் எவ்வளோ ஆரோக்கியமானது இருக்குது. இந்த வெங்காயத்தில் ஒரு சத்து இருக்குங்க, அதை தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். சின்ன வெங்காயம் அதான் நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூண்டு, இப்போல்லாம் வெள்ளைப்பூண்டெல்லாம் பார்த்தா வெளிநாட்டில் வந்துட்டு இருக்குது. சீனாலேருந்து சில இதெல்லாம் வருதுன்றாங்க. அதெல்லாம் வந்து ஆரோக்கியமே இல்லை. அதெல்லாம் வந்து செயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது. செயற்கையான பூச்சி மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை உரத்தை போட்டு அதிகப்படியான விளைச்சல் இருக்கக்கூடிய சத்து கம்மியான நோய்களை விளைவிக்கக்கூடிய அந்த வெள்ளைப்பூண்டு சைனாலேருந்து வருது. அதெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான உணவு முறைக்கு திரும்புங்க. அந்த சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இந்த கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, அதை தடுத்து நிறுத்தணும். மக்கள் நினச்சாலும் தடுத்து நிறுத்தலாம், ஆனால் இம்மாற்றோட வந்தால் தான் 100% எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சித்த மருத்துவத்தையும் அவர் கொண்டு வருவார். இப்போ இந்த மனித இன ஒற்றுமையோட குறிக்கோளும் கூட அதுவாக தான் இருக்குது. இம்மாற்றோழர் வந்தாலும் அதை தான் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த இப்போ வெளிநாட்டு கலாச்சாரம், இந்த மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரம் தான் நம்ம பாரத தேசம் ஆகிய நம்ம தமிழ்நாடு, இந்தியா, இங்கே வந்து அந்த கலாச்சாரம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உணவு முறையிலேருந்து கல்வி முறையிலேருந்து எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும். மக்களுக்கு அதுதான் தேவை. ஏன்னா இன்றைக்கி நோய் வந்த பின்னாடி பார்த்தோம்னா நிறைய பேர் 40 வயசுலேயே இறந்துடுறாங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ அந்த பாரம்பரிய மருத்துவத்தை கொண்டு வரணும், பாரம்பரிய உணவு முறை கொண்டு வரணும். கலப்படம் இல்லாத உணவு முறை, அதான் பாரம்பரிய உணவு முறைன்றது. இந்த கம்பு அரிசியும் சாப்பிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலாம். அரிசி சாப்பிட வேண்டாம், நீங்கள் பிசினா உணவு சாப்பிட வேண்டாம் சொல்லலாம். ஆனால் அது இயற்கையான உரத்தை போட்டு தயாரிக்கக்கூடிய உணவு முறையாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ஓ வாட்டர்லாம் குடிக்கிறோம், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மண்பானை தண்ணியை கொண்டு வாங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதெல்லாம் தான் இம்மாற்றோழர் ஆட்சி செய்ய போகுது. அந்தமாரி அரசியல் கட்டமைப்பை வந்து மொத்தமாக மாற்றணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து கோபமாக வீடியோ பேசலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஒவ்வொன்றிலையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குங்க. 2025 வந்து இதற்கு செயல்படுத்துறதுக்காகத்தான் நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம். இது முயற்சி எடுக்கணும். இம்மாற்றோழர் வந்தார்னா சீக்கிரம் முயற்சி எடுத்து இதெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா குடிக்கிற தண்ணி கூட நம்ம காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அப்புறம் நதிகளெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டுக்கு ஒரு மண்பானை வச்சு, இந்த வைகை வாட்டர்னால் வைகை தண்ணி கார்பரேஷன்லேருந்து அப்படி வைகை வாட்டரை வச்சோம்னா அந்த மண்பானையிலேருந்து சுத்தமான தண்ணி கிடைக்கும். அதை குடித்தோம்னா நமக்கு நோய்கள் வராது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தோம்னா தாமிரபரணி தண்ணி, மூலிகை தண்ணிகள் இதெல்லாம் நம்ம குடித்து மீண்டும் அந்த பாரம்பரிய அந்த இதுக்கு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நம்ம நாட்டு தாத்தா காலத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா அதை ஏன் நம்ம திரும்ப செய்யக்கூடாதா? விவசாயம் தான் பண்ணாங்க, அதை செய்யலாம். அப்புறம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த செக்கு எண்ணெய்ன்னு சொல்லி ஆட்டுறாங்க. இன்றைக்கி நிறையா சிட்டிக்குள்ளே நிறையா அந்த கருப்பட்டி எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் தயாரிக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறாங்க, கடலெண்ணெய் தயாரிக்கிறாங்க, கடலையை போட்டு. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் செலக்ட் பண்ணலாமே. செலக்ட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிக்காரன் இந்த கோல்டு வின்னர் இதெல்லாம் அடியாகும்ல. அப்போ நம்ம நாட்டோடைய அந்த பிஸ்னஸ்ஸு அந்த செக்கு எண்ணெய்லாம் டெவலப் ஆகும்ல. அதெல்லாம் ஏன் இளைஞர்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அந்த செக்கு எண்ணெய் வந்து நீங்கள் தயாரிக்க முயற்சி பண்ணுங்கள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அதை முயற்சி பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த பாரம்பரியமான அந்த உணவு முறையிலேருந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து அந்த தொழில், பாரம்பரிய தொழில், விவசாயம், அந்த கால்நடைகள் வளர்த்தல் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம், அப்புறம் இந்த இம்மாற்றோழர். ஸோ இப்போ இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மதுவை வந்து ஒழிக்க வேண்டும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா இந்த பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஆபத்தானது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மதுவால் வந்து சமுதாயம் வந்து ஆபத்தானது. கல்வி முறையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டேன், விவசாயத்தை மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டேன், மருத்துவம் வந்து நம்ம நாட்டு மருத்துவம் தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் வந்து மாற்றி அமைத்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு
80% நம்மளுக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும். அந்நிய நாட்டிலேருந்து ஏதாவது ஒன்று மருத்துவமனைகள் இருந்தால் அது 20% தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அவங்க 100% இருக்காங்க, நம்ம நாட்டு மருத்துவம் 10% தான் இருக்குது. அவங்க 90% இருந்தால் நம்ம 10% தான் இருக்குது. இன்றைக்கி இயற்கை விவசாயம் எத்தனை பேர் பண்ணுறீங்க? மதுரையில், திண்டுக்கல்லில் எத்தனை பேர் பண்ணுறீங்க? திருச்சியில் எத்தனை பேர் பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் எத்தனை பேர் பண்ணுறீங்க? திருநெல்வேலியில் எத்தனை பேர் பண்ணுறீங்க? விரல் விட்டு எண்ணி சொல்லிடலாம். மதுரையில் ஒரு 20 பேர் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு இயற்கை விவசாயம். அதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு 20-30 பேர் பண்ணுவாங்களா, 100 பேர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்குவோம். கோயம்புத்தூரில் ஒரு 20 பேரோ 100 பேரோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ தான் இயற்கை விவசாயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. அந்த செயற்கை உரங்கள் போட்டு நீங்கள் அந்த தயாரிக்கக்கூடிய அந்த உணவை வந்து சாப்பிடும்போது என்ன ஆகுது, அந்த காய்கறிகளாக இருக்கட்டும், அந்த நெல் அரிசி, அதில் கிடைக்கக்கூடிய அரிசி, அதை சாப்பிட்றதா இருக்கட்டும், அதனால தான் இன்றைக்கி நோய்கள் வந்து அதிகரிக்குது. நோய்கள் அதிகரிக்கிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து மக்கள் பணத்தையும் கொண்டு போய் இதாக்கிட்டு சீக்கிரமே கேன்சர் இந்த மாதிரி நோயெல்லாம் வந்து ஒரு 50 வயசுலேயே போட்டுன்னு போயிடுறாங்க. 34 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து போட்டுன்னு போயிடுறாங்க. 42 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அப்போ இந்த உடல் உழைப்பும் இருக்கணும், பாரம்பரியமான உணவு முறையும் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழலாம். 80-90 வயசு வரைக்கும் அந்த காலம் போல் நீங்கள் வாழலாம். ஸோ இப்போ இம்மாற்றோடு வந்தாருன்னா இந்த அரசியல் கட்டமைப்பெல்லாம் மாற்றணும். இந்த அரசியல் கட்டமைப்பை மாற்றினா மட்டும்தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியும். கல்வி முறையை மாற்றுறது நம்ம தனி மனுஷனாக போய் செய்ய முடியுமா? சரி, எங்கள் மனிதனை ஒற்றுமை இயக்கத்திலே ஒரு 100 பேர் சேர்ந்தாலும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. கல்வி முறை மாற்றி அமைக்கிறதுக்கு இம்மாற்றோட தேவை. ஏன் இம்மாற்றோட தேவைன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதான் பாயிண்ட்டாக புரிஞ்சுக்கணும். இம்மாற்றோட கண்டிப்பாக வந்தே ஆவார். அவர் வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார். கல்வி முறையை மாற்றி அமைப்பார். அந்த இயற்கை விவசாயத்தெல்லாம் கொண்டு வருவார். இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், அதை கொண்டு வருவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தொழில்ன்றது நம்ம அந்த கால்நடை வளர்த்தல், விவசாயம் இதுவும் இருக்கும். மற்ற பிஸ்னஸும் மாடிஃபை பண்ணி நம்ம நாட்டுக்கு எது தேவை, நம்ம கலாச்சாரத்துக்கு எது தேவை, அதெல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தா சிபிஎஸ்சி ஸ்கூல் தேவையா? தேவையில்லை. அப்போ அதை க்ளோஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தேவையா? தேவையில்லை. ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ சாதாரண கோயில்களில் தான் கல்வி பாடசாலை இருந்துச்சு. அதிலே மீண்டும் கல்வி கற்க மக்களை ஏற்பாடு செய்ய முடியும்னா அதை கொண்டு வாங்க. இலவச கல்வியை கொடுப்போம், நாட்டு மருத்துவத்தை கொண்டு வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றி அமைக்கணும். இதை வந்து அரசாங்கம் செய்யாது. ஏன்னா அரசாங்கம் எம்எல்ஏவாக இருக்கவங்க, எம்பியாக இருக்கவங்க தான் ஸ்கூல் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா நம்ம மீண்டும் 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 அந்த ஆங்கில கல்வி முறையிலேயே போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் பூரா மாறிடுச்சு. நீங்கள் உணவு முறையை இழந்துட்டீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அடுத்தவன் தீர்மானிக்கிறான். நீங்கள் கற்கிற கல்வி முறையை அடுத்தவன் தீர்மானிக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மருத்துவ வசதின்றது உங்கள் பாட்டி வைத்தியம் போயிடுச்சு. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட் போட்டு வரிசையில் நிற்கிறீங்க. கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? ஸ்கூலுக்கு நீங்கள் அட்மிஷன் போகிறக்கா வரிசையில் நிற்கிறீங்க, யோசிக்க மாட்டிங்களா? டிபார்ட்மெண்டல் பொருளில் போய் சில நேரங்களில் வந்து நீங்கள் மாத பட்ஜெட்டுக்காக வரிசையில் இன்னும் நீங்கள் வாங்குறீங்களே ரிலையன்ஸ் மார்க்கெட்டில். அப்போது ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணால் எங்கள் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, நெல் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, நம்மகிட்ட இல்லைன்னா பக்கத்து தோட்டத்தில் போய் வாங்கிக்கிடுவோம். ஒருத்தர் சார்ந்து கிராமத்தில் எவ்வளோ ஒற்றுமையாக நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. எங்கள் தாத்தாலாம் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு வரிசையில் நிற்கிறீங்களே, அதில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் வேறு சரியாக பார்க்கல. எங்கள் அம்மாவுக்கு நேற்று ஒரு பையன் போய் டாக்டரை குத்திட்டார் கத்தியால். இன்னும் நாட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது? ஸோ இப்போ இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு கண்டிப்பாக ஒரு இம்மாற்றோட தேவை தான். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிடாங்க. இறங்கி அடிக்கிற நேரம் வந்துருச்சு. நாங்கள் மனிதனை ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இயக்கத்தின் மூலிமா அடிப்பனான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்காங்க. நான் தனியாகவே இறங்கி அடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா அதில் சில பேர் ரொம்ப சின்சியராக இருக்காங்க. அவங்கள வச்சு இறங்கி அடிக்கிற காலகட்டம் வந்துருச்சு. தமிழன் உலகத்தை ரூல் பண்ணக்கூடிய, தமிழன் உலகத்தை ஆளக்கூடிய நேரம் நெருங்கிருச்சு. ஓடிரு. வெள்ளைக்கார சிஸ்டம் தேவையில்லை, ஓடிரு. உன்னோட கல்வி முறையால் ஸ்கூலில் போய் பார்த்தா குழந்தைங்க பிடி சாரை பார்த்தா பயந்துக்கிட்டு சிலம்பம் சுற்றின குழந்தைங்க. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சிலம்பம் சுற்றினா 10 பேர் பயந்து விடுவோம். ஆனால் இன்றைக்கி பிடி வாத்தியாரை பார்த்து பிள்ளைங்க பயப்படுது. நான் போய் யூனிஃபார்ம் போட்டு என்னுடைய இந்த கம்பெனி யூனிஃபார்ம் போட்டு நான் நேற்று போய் சந்தையில் ஏதோ காய்கறி வாங்க போயிருந்தேன். கடைசியில் பார்த்தோம்னா அங்கே போய் நான் அப்படி நிற்கிறேன்.
ஒரு குழந்தை என்னை பார்த்து பயப்படுது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவங்க பிடி சார் வந்துட்டாருன்னு நினச்சிட்டு பயந்துட்டாங்க சார் அப்படின்னு. நான் பாப்பான்ட்டு போகிறேன். அந்த பாப்பா பயந்து ஓடுது. பாப்பா வயசு பார்த்தா ஒரு 5 வயசு இருக்கும், இன்னும் 4 வயசு இருக்கும். 5 வயசு குழந்தைக்கு பிடி சார் இடத்த சொல்லி கொடுத்துருப்பாரு, ஸ்கேட்டிங். ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஸ்கேட்டிங் போய் ஒரு குழந்தை கீழே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா லேசாக ஒரு காயமாயிடுச்சு. இதெல்லாம் தேவையா? நீங்கள் கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு அங்கே ஒரு ஒழுங்கான ஒரு கல்வி முறை கூட கிடையாது. வாத்தியார்களை பார்த்து பயந்துக்கிட்டு எப்படி வாழ்ந்த பாரம்பரியமான கல்வி முறையை என்னென்னமோ பண்ணி வச்சு மாற்றி வச்சுட்டாங்க. அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் நோய் வந்துட்டு நீங்கள் போய் ஐயா காப்பாற்றுங்க, என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, அப்பாவை காப்பாற்றுங்கன்னு போய் ஒரு அரசு மருத்துவமனையோ இல்லை ஒரு தனியார் மருத்துவமனையோ நீங்கள் போய் நிற்கணுமா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வெளிநாட்டு சதி, இளநாட்டிலும் சதி. அந்த செயற்கை உரத்தை போட்டு அந்த விளை வைத்த உணவு முறைகளை நீங்கள் சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு நோய் வந்துருக்கும். கேன்சர்ன்றது புற்றுநோய். அப்புறம் இன்றைக்கி என்னென்னமோ நோய் வந்துருக்குன்றாங்க. சர்க்கரை வியாதி அது ரொம்ப நாளாக இருக்குது. புற்றுநோய் இப்போ நிறையா பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் நிறைய நோய் இருக்குது. ஏன்னா எனக்கு நோய் பேர்களே சொன்னோம்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இப்போ நம்ம போய் ஒரு அடுத்தவர்கிட்ட போய் எனக்கு நோய் வந்துருச்சு, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம நிற்கிறதும், நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை இழந்துட்டு நம்ம பாரம்பரிய உணவு முறை இழந்ததுனால தான் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஓபி சீட்டை வாங்கி நின்றுட்டுருக்கீங்க. மருத்துவமனையில் கூட்டம் நிரம்பி வழியுதுங்க. நான் அரசு மருத்துவமனை சொல்கிறேன். அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பார்க்க முடியாத அளவுக்கு கேஸ் குமிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு பாரம்பரிய உணவு முறையை கொண்டு வரணும். அப்போ இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு கல்வி முறையை கொண்டு வரணும். இலவச கல்வி கொடுக்கணும். எல்லாருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும். இலவச மருத்துவம் கொடுக்கணும். இயற்கை விவசாயம் தான் செய்ய வேண்டும். செயற்கை உரம் பயன்படுத்த தடை கொண்டு வா. உணவு கலப்படம் இருக்கக்கூடாது. உணவு கலப்படங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கணும். அரசியல் கட்டமைப்பை மாற்றணும். தமிழ்நாட்டில், இந்தியாவில் அரசியல் கட்டமைப்பை மாற்ற வேண்டும் அடியோடு. அதை தான் இம்மாட்டோட செய்ய போகிறாரு. அரசியல் கட்டமைப்பை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய காலகட்டம் நெருங்கிருச்சு. 2026க்குள்ளார இது நடக்கும். ஏன்னா பார்த்தோம்னா இன்றைக்கி தனியார் பள்ளிக்கூடங்கள் இஷ்டத்துக்கு கட்டணங்கள் வசூலிக்கிறதும், தனியார் மருத்துவமனையில் இஷ்டத்துக்கு கட்டணங்கள் வசூலிப்பதும், அரசு மருத்துவமனையில் சேவை செய்யக்கூடிய டாக்டர் பொதுமக்களுக்கு சேவை செய்யாமல் பொதுமக்களை அலட்சியமாக தட்டி கழிப்பதும், எம்எல்ஏக்கள் மக்களுக்கு நல்லது செய்யாமல் அலட்சியமாக தட்டி கழிப்பதும், எம்பிக்கள் மக்களுக்கு நல்லது செய்யாமல், அரசு அதிகாரிகள் மக்களுக்கு நல்லது செய்யாமல் நீங்கள் அலட்சியமாக தட்டி கழித்து கொண்டே உங்களுடைய கடமைகளை சரிவர செய்யாமல் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கண்டிப்பான முறையில் தண்டனைக்குரிய குற்றம்தான். இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு, இந்தியான்றது இந்தியா முழுக்க தமிழர்களுடைய நிலப்பரப்பு தான். இங்கே கால்நடைகள் எத்தனை லட்சம் கோடி பசு இருந்துச்சுன்னு தெரியுமா? எத்தனையோ கால்நடை வளர்ப்பு இயற்கை சார்ந்த நாடு இது. விவசாயத்தையும் கால்நடையும் நம்பி வாழ்ந்த மக்கள் இப்போ ஒரு அடிமை தொழிலில் போய் மாட்டிட்டாங்க. கார்பரேட் கம்பெனிஸில், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க விவசாய நிலங்களெல்லாம் விற்றுட்டு கால்நடைகள்லாம் இழந்துட்டு இப்போ எங்கேயோ விவசாய நிலங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஏக்கர் கணக்கில் இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இயற்கை விவசாயம் இல்லை. கால்நடைகளோட எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. பாக்கெட் பால் தான் குடிச்சிட்ருக்கீங்க. இதனால தான் நோய் வருது. ஏன் உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் இழந்தீங்க? இது யாரால் இழந்தீங்கன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிப்பாருங்க. இதெல்லாம் வெளிநாட்டு சதி, இல்நாட்டு சதி தான் சொல்கிறேன். பிரிட்டன் அரசாங்கத்துடைய சதி. அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. நீங்கள் கண் முடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இன்னியும் போய்கிட்டு நீங்கள் ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு எத்தனை நாள் இருக்க போகிறீங்கன்றதை யோசித்து நல்லா முடிவாக எட்டுங்க. எல்லோரும் தயாரானாங்கன்னா அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். சினிமான்றது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் இருக்கணும். அந்த சினிமான்றது, அந்த சினிமாவில் சொல்கிறது எல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த சினிமாவில் கூட டிவியில் கூட விளம்பர இடைவேளை கொடுப்பான். அவன் கொண்டுருவான் மேகின்னு. அதை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு தான் ஹாஸ்பிட்டலெல்லாம் வரிசையில் போய் நிற்கிறீங்க. கருப்பட்டியும் எள்ளும் போட்டு செஞ்ச நல்லெண்ணெயில்
நீங்கள் களி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள், உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, எந்த வியாதியும் கிடையாது. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆச்சு. ஏன்னா நான் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு போக வேண்டாம், மருத்துவ பரிசோதனையும் செய்ய வேண்டாம். தேவைக்கு மட்டும்தான் போகணும். நமக்கு என்னமோ அதுக்கு மட்டும்தான் மருத்துவம் பார்க்கணும். முடிந்த அளவுக்கு சித்த மருத்துவம். இல்லைன்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொன்னார் யார்? வேதாத்ரி மகரிஷி. வாழ்க வளமுடன். பொள்ளாச்சியில் இருக்குது அவருடைய அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். பொள்ளாச்சியில் வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னது கேட்டிங்களா? இதெல்லாம் நான் 18 வயசுலேயே கேட்டு வளர்ந்தேன். நான் வந்து இடையில நானே மறந்துட்டேன். இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 3 வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். மக்களை இனிமேலாவது புரிஞ்சுக்குங்க. உணவே மருந்து மருந்தே உணவு. நீங்கள் கீரை சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு நல்லது, கேரட் சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு நல்லது. ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது? அவன் கொடுக்குற அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மேகியை தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா? இவ்வளவு நவதானியங்கள் இருக்குங்க. கொட்டி கிடக்கு. கம்பு இருக்குது, கேழ்வரகு இருக்குது, மக்காச்சோளம், சத்தான உணவுகள் எவ்வளவோ இருக்கும்போது அதெல்லாம் பயிரிடாமல் லாப நோக்கத்தில் விவசாயி செயற்கை உரத்தை போட்டு விளைச்சல் நல்லா கிடைக்கும். அந்த தக்காளியில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா அது வந்து சரி இனிமேல் வந்து அப்போ ஓட்டை விழுக்கூடாது, செயற்கை உரத்தை போட்டால் நல்லா இருக்குது, பூச்சியெல்லாம் செத்து போகுது அப்படின்னா அவங்க மண்ணில் சத்தும் போச்சு. விளையக்கூடிய இதில் அதில் ஒரு 20% சத்து தான் இருக்கும் அந்த தக்காளியில். கத்திரிக்காயில் வந்து சூத்த கத்திரிக்காய் 1-2 போனாலும் கூட ஒரு 100 கத்திரிக்காய் இருக்குன்னா ஒரு 85 நல்லா இருக்குது, 15 சுற்றியாக இருந்தால் 15 போட்டுட்டு 85 சத்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காய் 100மே நல்லாயிருக்கும், ஓட்டை இல்லாமல் இருக்கும். ஆனால் அது செயற்கை உரத்தை போட்டு அதை சாப்பிட்றதுனால தான் வியாதிகள் வருது. நீங்கள் அதே இயற்கை உரத்தை போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இத்தனை நோய் வந்திருக்காது. நீங்கள் மட்டும் பாதிக்கப்படல, உங்களுடைய பேரம்பேத்தி உங்கள் குழந்தைங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் குழந்தைங்க அதுக்கடுத்து அவங்களுடைய குழந்தைங்க உடைய வம்சாவளியாக இன்றைக்கி வந்து உணவுனால் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. நல்லா இருக்கலாம் 60 வயசு இருக்குது, அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு இழந்து நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் நிற்கணும். சக்கரை வியாதி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துச்சு. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சத்து பற்றாக்குறையினால இருக்காது. ஸோ இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதற்கு நீங்கள் தயாராக இந்த அரசியல் கட்டமைப்பையே நம்ம மாற்றணும். அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்களா தட்டி கேளுங்க. ஓட்டு போடும்போது ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது. அரசியல் கட்டமைப்பையும் மாற்ற வேண்டும், கல்வி கட்டமைப்பையும் மாற்ற வேண்டும், விவசாயத்தையும் மாற்ற வேண்டும், தொழில் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும், அரசியல் கட்டமைப்பையும் மாற்ற வேண்டும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக மாற்றணும். இதை பற்றி இன்னொரு காணொலியில் நான் விரிவாக பேசுகிறேன். அதனால் இம்மாற்றோட வந்து வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ இம்மாற்றோழர் யாருன்றதை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே இம்மாற்றோழர் ஆட்சி அமையத்தான் போகுது. அரசியல்வாதிகளாக இம்மாற்றோழர் பார்த்து அஞ்சு நடுங்கி ஓடுவார்கள். அந்த பிரிட்டன் அமெரிக்கா கொண்டு வந்த சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இங்கே காப்பி அடிக்கப்பட்டு அந்த வெள்ளைக்காரங்க ஆட்சி காலத்தில் இருந்த அந்த கலெக்டர் மேயர்ன்ற அந்த சிஸ்டம் தான் இன்னும் இருக்குங்க. அந்த கட்டமைப்பை உடச்சி மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி, சித்தர்கள் ஆட்சியை உண்மையில் நிலைநாட்டி மன்னர்கள் ஆட்சியை போல், அந்த பாண்டிய சோழ மன்னர்களுடைய ஆட்சியை போல் ஒரு நல்ல ஆட்சியை இந்த பூமிக்கு கொடுக்க இம்மாற்றோழர் வருகிறார். நீங்கள் அவருடைய வரியை காத்துங்கள்னு சொல்லிக்கிறேன். அந்த அமெரிக்கா, பிரிட்டன் அவங்களுடைய அந்த சிஸ்டம் எல்லாம் ஃபஸ்ட்டு இங்கே மாற்றப்படும். அப்போ இங்கே இந்தியாவில் மாற்றி முடித்த உடனே இதே தான் உலகம் முழுக்க செயல்படுத்தப்படும். அந்த இம்மாற்றோழர் ரூலருடைய அந்த கொள்கைகளை உலக மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதற்கான காலகட்டம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. நீங்கள்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களை. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து நமக்கு என்ன அப்படின்னு போய்கிட்டே இருக்க முடியாது. எதுவும் சில காலம் ஒரு பழமொழி பார்த்துருப்பீங்க, பிரிட்டன், அமெரிக்கா, நீங்கள் கொண்டு வந்த இந்த சட்டங்களும் சில காலம்தான். மீண்டும் பாண்டிய சோழ மன்னர்கள், தமிழன் உலகை ஆள போகிறான். உலக மக்கள்
ஏற்றுக்கொள்வார்கள். உலக நாட்டு தலைவர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். உலக நாட்டு தலைவர்கள் அந்த தமிழன் கொண்டு வரக்கூடிய அந்த சட்ட திட்டம், அந்த ரூல்ஸ், அந்த இம்மாற்ற ரூலர் கொண்டு வரக்கூடிய அந்த கொள்கை, அந்த ரூல் உலக நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பு, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் இந்தியாவிலேருந்து ரிசைன் பண்ணி முடிவாங்க. அந்த ஒரு தமிழன் போய் இந்தியாவை ஆட்சி செய்து உலகத்தையே வழி நடத்துவார், உலகையே ஆட்சி செய்வார். இது நடக்கத்தான் போகுது, எல்லோரும் பார்க்கத்தான் போகிறீங்க. அதனால் அதற்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இதே மாதிரி இம்மாற்றலர் நான் தான் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க. சொல்வீரனாக இருக்க வேண்டாம், நீங்கள் செயல்வீரனாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்வீரனாக இருக்கக்கூடாது, செயல்வீரனாக இருக்க வேண்டும். அந்த இம்மாற்றலர் யார் அப்படின்றத ஒரு 1000 பேர் சேர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுவோம். என்னோட பயணிக்க விரும்புபவர்கள் என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்னோடய நண்பருடைய நம்பரையும் கொடுத்துட்றேன். ஏன்னா என் நம்பரை நான் எடுக்க முடியாட்டாலும் அவரோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு முடிவோடு இறங்கியிருக்கோம். ஏன்னா நான் இவ்வளோ நாள் இப்படி பேசுனதில் ஒரு முடிவோடு இறங்கியிருக்கோம். எல்லாருக்கும் தயாராக இறங்கிட்டோம். நீ பயந்தது போதும். அப்படியே நான் பயந்த மாதிரி பேசினாலும் நம்பிடாதீங்க. அது பதுங்குவதற்கு தான் அடிக்க போகிறோம். அடித்து தமிழோட ஆட்சியை உலகத்தில் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்படும். 2 ஆண்டுகளில் எங்களுடைய முயற்சி பெற்று வரும் நான் சொல்கிறேன். அதனால் எதிரிகள் ஓடி ஒழிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்துட்டு சில பேர் சும்மா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. நீ கொடுத்தா நான் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். இல்லாட்டா நீ கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன். யாராக இருந்தாலும் நேரில் வந்து சந்திக்கணும், சரிங்களா? சண்டைக்கு தயாராக வாங்க. நாங்களும் சண்டைக்கு தயார் தான். நாங்கள் ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணிட்டோம், இறங்கி செயல்படுத்த போகிறோம். 5 ஆண்டுகளில் அந்த இம்மாற்றுள்ள ஆட்சி செயல்படுத்த இன்னிலேருந்து 2 ஆண்டுகள் நான் டைம் கொடுக்குறேன். வருவார் அந்த 2 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக சொல்கிறோம். அதுக்கு எங்களுக்கு மனித ஆற்றல் எங்கிட்டேருந்து வரப்போகுது. எங்களுடைய குழுவிலேருந்து மனித ஆற்றல் கிடைக்கும். என் கூட இணைகிறவங்க மனித ஆற்றலை கொடுங்க. மனித சக்தியின் ஆற்றலும் மனித ஆற்றலும் இறை ஆற்றலும் ஒன்று சேரும்போது அங்கே ஒரு நல்லாட்சி பிறக்கும். அது தமிழனோட ஆட்சி, அது உலகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்கள். நன்றி, வணக்கம்.